வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி நான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். லேசான சூட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸ்ட்டு கிடைக்கும். நல்ல தரமான ஈஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 கப் தயிரை சேர்த்து அதை மாவோட டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அதை எதுவும் ஆக்டிவேட்லாம் பண்ண தேவையில்லை. அப்படியே கலந்து நீங்கள் மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது மாவு தயார் பண்ணிக்குவோம். 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 400 கிராம் வரும். 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு வாட்டி. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பால் அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் பால் சேர்த்து பிசைகிறீங்கன்னா பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் பிசைகிறேன். உங்களோட விருப்பம். நீங்கள் பாலும் சேர்க்கலாம், தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதை 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாஃப்டான நான் கிடைக்கும் நமக்கு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. மாவு ஸ்டிக்கியாக கையில் ஒட்டி பிடிக்கும். நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி வந்துடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் துணி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம வச்சுருக்க மாவு அப்படியே டபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. நல்லாவே சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை நமக்கு தேவையான அளவில் பிரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. கிராக் இல்லாமல் இருக்கணும். உருண்டைகளெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி போட்டு மூடிடுங்க. ஒரு சப்பாத்தி கட்டையில் தேவையான அளவு மாவு தூவி விட்டுட்டு அது மேலே நம்ம உருண்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். நானுக்கு ஷேஃபெல்லாம் கிடையாதுங்க, அன்ஈவனாக தான் இருக்கும். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம். இதோட மாவு ஒரு 3 சப்பாத்தி அடிக்கணுன்னா எவ்வளோ தடிமனாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். நைஸாலாம் தேய்க்கக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எள்ளு தூவி விட்டுருக்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. எள்ளு தூவினதுக்கப்புறம் நறுக்கின மல்லி இலையை அது கூட தூவிக்கோங்க. தூவி விட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு உருட்டு உருட்டிங்கன்னா அது நல்லா உள்ளே செட் ஆகிடும். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சின்ன பசங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரிலாம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ தோசைக்கல்லுக்கு மாற்றிட வேண்டியதான். தோசைக்கல் நல்லா சூட்டில் இருக்கணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதோட சேர்த்துட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் ஆகி உப்பி வருது. இதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு வாட்டி வேக விட்டுடுங்க. கடைகள் எல்லாம் தந்தூரி அடுப்பு அப்படி இல்லைன்னா அவலில் தான் செய்வாங்க. எல்லார் வீட்டிலையும் இருக்காது. அதனால் தோசைக்கல்லே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நான் எப்படி நம்ம கேஸ் அடுப்புலேயே சுட்டு எடுக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டு போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க, பபுள்ஸ் எல்லாம் வர வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மினி கிரில்லில் திருப்பி போட்டு இந்த மாதிரி டைரெக்டாக கேஸ் அடுப்பில் காமிச்சிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லிலே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சூட்டோடய நம்ம என்ன பண்ணணும்னா பட்டரை அப்ளை பண்ணிக்கணுங்க. மேலே பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா ரிச்சாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சும் போகாது சீக்கிரம். இதை மாதிரி எல்லா நான்லேயும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சீக்கிரம் வறண்டு போகாது.
அடுத்ததாக நம்ம கார்லிக் நான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. மினி உரலில் 4-5 பூண்டு பழம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு குட்டி பவுலில் சேர்த்துட்டு நறுக்குன மல்லி இலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா க்ரீமி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம தேய்ச்சி வச்சுருக்க நானில் சேர்த்துக்கணும். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கார்லிக் நான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இடித்து போடுறதுனால அதோடய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் அதே மாதிரி திருப்பி போட்டு தோசைக்கல்லிலே வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பட்டர்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அதில் பட்டர் இருக்குது. கார்லிக் பிரெட், கார்லிக் நான் இது எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. பூண்டு விரும்பி சாப்பிட்றவங்க இதெல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நான் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க, கார்லிக் நான். அடுத்ததாக எள்ளு, மல்லி இலை, பூண்டு எதையுமே சேர்க்காம ப்ளைனாக எப்படி நான் செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இது கூட பட்டர் ஆட் பண்ணணும். சூடு ஆடுறதுக்குள்ளே பட்டர் ஆட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த நான் பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டோன்னே நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள், பூரி மாதிரி. இது ஃபைனலாக செஞ்சது, சும்மா வீடியோக்காக காமிச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு பாருங்கள். எப்போதுமே கடைகளுக்கு போய் ஈஸ்ட் வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஈஸ்டானு செக் பண்ணிக்கோங்க. அதோட எக்ஸ்பைரி டேட்டும் மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஈஸ்ட்டு குவாலிட்டி கம்மியாகவோ எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிருந்தாலோ அது ஒரு ஸ்மெல்லு வரும். அதை நம்ம சேர்த்து செய்யும்போது செய்கிற ரெசிபியும் நல்லா வராது. அதனால் மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருக்க நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக உப்பியும் வந்திருக்கு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.